டாக்டர். ஹலோ சார். How are you? குவைட் ஃபைன் சார். ரிட்டையர்ட் ஜெனரல் எப்ரஹாம் இங்க தான் இருக்காரு. ஆமா, இங்க தான் இருக்காரு. அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். ப்ளீஸ் கம். Thank you. Voted. Forward march. Left, right, left, right, left, right, left, right, left, right, left, hot. சார், என்ன தெரியுதா? I am Brigadier Pratap Singh. சிம்லாவில் உங்க ரெஜிமெண்ட்ல இருந்தவன். I was working under you, sir. என்ன தெரியல? Oh my God. விஜயங்கள், உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்? உனக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு எனக்கு இந்த வெள்ளைப்பூ தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். About 10. Forward march. Left, right, left, right, left, right, left, left, left. நாடு மொத்தல ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்த ஜெனரல் எப்ரஹாமா இவரு. இவர் முன்னாடி நிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க டாக்டர். அவரா இப்படி ஆயிட்டாரு. டாக்டர், அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது காரணம் என்ன? ஜெனரல் ஆப்ரஹாம் பரம்பரையா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனதும் ஊருக்கு திரும்பி வந்து பெரிய அளவுல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். பக்தி, பண்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டினார் அவரு. சேசுவன் திருகிறதேமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மாசற்ற கன்னி மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஆஸ்திகளை விட மிகப்பெரிய ஆஸ்தியான என் ஒரே மகள் மேரிக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் ஆமென். ஏன் டாடி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரேயர்லயோ எந்த ஜபத்தை மறந்தாலோ என் கல்யாண ஜபத்தை மட்டும் மறக்க மாட்டேங்கிறீங்களே? அம்மாடி, என் இதயத்தில் இருக்கிற ஒன்னே இமயத்தின் உச்சியில வச்சு பார்க்கணும். தனக்கு நிகர்த்தானாக இருந்து இந்த நாட்டின் தலைவியை தவிர வேற யாருக்குமே தலை வணங்காத ஜெனரல் ஆபிரகாமுடைய லட்சியம் அது ஒன்னே ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட். குட் மார்னிங் அப்ரஹாம். குட் மார்னிங் ரஹீம். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மேரி. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு சர்ச்சு கிளம்பியாச்சா? நான் தான் சர்ச்சுக்கு போய் 20 வருஷம் ஆச்சடா. என் மனைவி ஆஷா இறந்து இன்னையோட 20 வருஷம் ஆச்சு. அந்த உயிர் இல்லாம இந்த உடம்பு மட்டும் தனியா எங்கேயுமே போறதில்லை, ஆபீஸை தவிர. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே மகள், ஒரே நண்பன். நான் உன்னை கேட்கலப்பா, மேரிய கேட்டேன். உங்க தான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே. சாப்பிட்டியா? உங்க கூட சாப்பிடலாம் தான் வந்திருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டே செஸ் ஆடலாம், இல்ல செஸ் ஆடிட்டே சாப்பிடலாம். கமான் உட்கார். இட்லி, தோசை, வடை, பூரி. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. வழக்கமா என்ன செய்வேன்? அப்பம், பாயா. ஏன் இன்னைக்கு செய்யல? நேற்று சாயந்தரம் மார்க்கெட்ல ஆட்டுக்கால் கிடைக்கலைங்க. ஆடு மேய போயிடுச்ச? மன்னிச்சு. வேண்டா என்ன சாப்பிடா? அப்பா, உன் மிலிட்டரி தர்பாரை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி அமைதியா சாப்பிடுற? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். நான் மிலிட்டரிக்காரன், கடமை தவறுனவனை ஷூட் பண்ண வேண்டியதுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட்.